திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நாங்கள் 2006 நான் ஒரு சங்கத்திலே செயல்பட்டு கொண்டு இருக்கும் போதே நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஆமா, கலைஞர் ஆட்சியிலேயே வச்சோம். 2006 தேர்தல் அறிக்கையில வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்க? போயர்களின் அனைத்து உட்பிரிவுகளையும் ஒன்றாக்கி ஒரே சாதியாக அறிவிக்கப்படும். ஓகே. அப்ப ஆட்சி அமைச்சாங்க. போயர் நலவாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு அந்த தேர்தல் அறிக்கையில வச்சாங்க. ஆட்சி அமைச்சாங்க. 5 ஆண்டு ஆட்சி போச்சு. நலவாரியத்தை பத்தியும் பேசல, அனைத்து உட்பிரிவுகளையும் ஒன்றா இணைக்கிறத பத்தியும் பேசல. அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் உங்க சைடுல போய் பாத்தீங்களா? நாங்க பார்த்தோம். அன்பழகனை பார்த்தோம், ஆற்காடு வீரசாமியை பார்த்தோம். அன்னைக்கு அவங்க தானே இதாக இருந்தாங்க. ஸ்டாலினையே நாங்க போய் தனியா பார்த்தோம். அன்னைக்கு துணை முதல்வர் அப்ப கிடையாது. 2006 துணை முதல்வர் கிடையாது. அப்போ வந்து அவரையே போய் பார்த்தோம். ஏன்னா அப்ப அவர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணியா இருக்காரு இல்லையா? இப்ப உதயநிதி எப்படி இருக்காரு? உதயநிதிக்கு எவ்வளவு பவர் இருக்கு? அப்ப அவ்வளவு பவர் அவருக்கு இருந்துச்சு இல்லையா? அப்ப நேரடியா போய் கலைஞரையும் பார்த்தோம். யார் வச்சு? ஆற்காடு வீராசாமி, நம்ம பேராசிரியர் அம்பலகன், இவங்களை வச்சு நாங்க அப்பயே போய் பார்த்தோம். அப்ப போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கையில ஏத்துக்கிட்டோம். பண்ணிக்கலாம்னு 5 வருஷம் முடிச்சு. செய்ய முடியாதுன்னு வச்சிங்க, சட்டத்துல இடம் இல்லைன்னு வச்சிங்க. திருப்பி எதுக்கு 2011 தேர்தல் அதே தேர்தல் அறிக்கை வாக்குறுதியா கொடுக்கணும்? 5 வருஷம் ஆட்சி நீ ஆண்ட, கொடுக்குற இடத்துல நீ இருந்த. 5 வருஷமா கொடுக்க முடியாது, ஏமாத்திட்டு இருந்த. இல்ல அது சாத்தியம் இல்லை, பாசிபிள் இல்லை அப்படின்னா நீ தேர்தல் அறிக்கை வச்சிருக்கூடாது. வேற ஏதாவது கோரிக்கை கொடுப்பா, அதை வைக்கலாம். மாத்தி வச்சிருக்கணும். இதோட பெஸ்டாவோ இல்ல கம்மியாவோ ஏதோ. எப்ப இதான் பார்த்தா செய்ய முடியும்? சட்ட சிக்கல் இருக்குப்பா, சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை பண்ணோம். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ரைட்டு. திருப்பி அதே கோரிக்கை எதுக்காக வச்சாங்க? அப்ப இது யாரை ஏமாத்துறதுக்கு? இந்த போயர் இன மக்களுடைய வாக்குகளையும் ஒட்டரின மக்களினுடைய வாக்குகளையும் 40 லட்சம் வாக்கு இருக்கு எங்களுடைய சமுதாய வாக்கு தமிழ்நாட்டில். அந்த 40 லட்சம் வாக்குகளை பெறுவதற்காக போலி வாக்குறுதிகளை